7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இனி நாம் பார்க்கவிருப்பது தேர்வுகள் பகுதி. நன்றி. எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலுமே பங்க்சுவாலிட்டி ரொம்பவே முக்கியமான விஷயங்க. நம்மளும் லேட்டாக போகக்கூடாது. அதை விட முக்கியமான விஷயம், நம்மளுக்காக இன்னொருத்தவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. இந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தீர்வுகள் நிகழ்ச்சியில் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதை நாம் இப்போ பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வெளிச்சம் பகுதியிலே இந்த தீர்வுகள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி, மனநிறைவு. யாரையும் நாம் தண்டிக்க வேண்டும் என்று பெரும்பாலும் நினைப்பதில்லை. யாருக்கும் ஒரு சிறு தீங்கு கூட செய்யக்கூடாது என்று நினைக்கிறவர்கள் கூட சில நேரங்களிலே தங்களையே அறியாமல் ஒரு தீங்கை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தீங்கு என்றால், நாம் பிறரை காக்க வைக்கிறோமே, அது அவர்களுக்கு இழைக்கப்படுகிற ஒரு இனிய தீங்கு. சில நேரங்களில் அது பொல்லாத தீங்காக கூட ஆகிவிடுகிறது. பிறரை காக்க வைப்பதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர்களுடைய நேரத்தை களவாடுவதற்கு எந்த உரிமையும் நமக்கு எழுதி தரப்படவில்லை. ஆனால் அதை பல பேர் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 10 நிமிடம், 5 நிமிடம், ஏன் ஒரு 15 அரை மணி நேரம் கூட பரவாயில்லை, மணிக்கணக்கில் காக்க வைக்கிறார்கள். எந்த இடத்தில் காக்க வைக்கிறார்கள் என்பது இன்னும் முக்கியம். ஒருவேளை வீட்டிலே காக்க வைத்தால் அவர்கள் அங்கே அவர்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார்கள், அவருடைய கடமைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அலுவலகத்திலே காக்க வைத்தால் கூட அவருடைய வேலைகள் கெடுவதில்லை. ஆனால் ஒரு திரையரங்குக்கு வா, அங்கே காத்திரு என்று சொல்லுகிற பொழுதோ, ஒரு பொது இடத்தில் காக்க வைக்கிற பொழுதோ, பயணத்திற்காக ஒரு ரயில் நிலையத்தில் காக்க வைப்பதோ எந்த வகையிலும் நியாயமில்லை. இந்த தாமதத்தை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ரயில்களுடைய ஞாபகம் வருகின்றன. ஒரு ரயில் ஒரு அரை மணி நேரம் தாமதமாக வந்தது என்று சொன்னால், அதில் என்னுடைய பார்வை சற்று வித்தியாசமானது. அந்த ரயில் அரை மணி நேரம் தாமதம் என்று நான் ஏற்றுக்கொள்வதில்லை. உதாரணமாக, நீலகிரி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ரயிலிலே 24 பெட்டிகள், அதிலே 1564 பயணிகள். துல்லியமாகத்தான் சொல்லுகிறேன், கணக்கு போட்டு. ஆனால் அன்ரிசர்வ்டு என்று சொல்லப்படுகிற அந்த பதிவு செய்யப்படாத அந்த பெட்டியில் எவ்வளோ பேர் பயணம் செய்தாலும் அதை சொல்ல முடியாது. அங்கே 72 பேர், 2 பதிவு செய்யப்படாத பெட்டிகள். அதில் 72 கணக்கிட்டு கொண்டால் நான் சொல்லுகிற 1564. ஒரு ரயில் அரை மணி நேரம் அல்லது கால் மணி நேரம் தாமதமாக வந்தது என்று சொன்னால் 1564 பெருக்கலால் அந்த அரை மணி நேரம் அல்லது அந்த கால் மணி நேரம். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். எவ்வளவு பேருடைய நேரத்தை அந்த ரயில் விழுங்கி விடுகிறது சர்வசாதாரணமாக. காதல் விஷயத்தில் இந்த ஆண்கள் ரொம்ப பொல்லாதவர்கள் என்று சொல்லி அவருடைய கோபத்திற்கு நான் ஒருவேளை ஆளாகிறவனோ என்கிற அச்சம் கூட எனக்கு ஏற்படுகிறது. ஒரு காதலன் அல்லது ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை விரும்புகிறான், துரத்தி காதலிக்கிறான். ஆனால் அவளோ அவனை பொருட்படுத்தவே இல்லை, ஒரு சட்டையாக கூட மதிக்கவில்லை, திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆனால் விதவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு தொடர்ந்து முயன்று முதலிலே அவளுடைய கோபத்திற்கு ஆளாகி அப்புறம் அன்பிற்கு பாத்திரமாகிறான் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது காதல் கைகூடுகிறது. அந்த காதல் கைகூடுகிற வரைக்கும் அவள் ஒரு பேருந்து நிலையத்தில் வந்து நின்று புறப்படுகிறவர்கள் என்றால் இவன் அந்த இடத்திற்கு அரை மணி நேரம் முன்னதாக போய்விடுவான். குறைந்தது 10-15 நிமிடங்களாவது முன்னதாக போய்விடுவான். ஆனால் அவள் காதலுக்கு ஒப்புதல் தந்த பிறகு அவன் சரியான நேரத்திற்கு போவானா என்பது கேள்வி. எங்கேதான் ஆண்கள் பொல்லாதவர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அவனுடைய நண்பன் கேட்பான், ஏன்பா அவனுடைய ஆள் வந்து காத்திருக்குதே பேருந்து நிலையத்தில், நீ இன்னும் போய் பார்க்கலையான்னு. அது அங்கே தான் கிடக்கும் நான் போகிற வரைக்கும் என்று சற்றே அலட்சியமாக பதில் சொல்வான். காதல் கைகூடி விட்டதல்லவா,
இனிமேல் அவள் என்னுடைய வசப்பட்டு விட்டாள் அல்லவா, எனக்காக அவள் காத்திருக்க வேண்டும் என்கிற உணர்வை அவன் கொண்டிருப்பான். எனவே முன்னால் செய்யாத தாமதத்தை அவன் பின்னால் செய்கிறான். ஒருதலை காதலிலே வேறு மாதிரியான பார்வை, காதல் கைகூடிய பிறகு வேறு மாதிரியான பார்வை. இந்த நேர நிர்வாகத்தை பொறுத்த அளவில் பன்னாட்டு நிறுவனங்கள் நம்முடைய நாட்டிற்குள் வந்த பிறகுதான் இதை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இல்லை, நேரம் பற்றிய உணர்வு காலங்காலமாக பேசப்பட்டு வந்திருக்கிறது. வில்லியம் ஷேக்ஸ்பியர் கூட தன்னுடைய படைப்பு ஒன்றிலே ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். நாம் எல்லாம் என்ன நினைக்கிறோம், சற்று ஒரு நிகழ்ச்சிக்கோ ஒரு வைபவத்திற்கோ ஒரு இடத்திற்கோ ஒரு ரயிலுக்கோ முன்னதாகவே வெகு முன்னதாக போய்விடுவது என்பது அது ஒரு கௌரவ குறைவு, இழுக்கு, கேவலம் என்றெல்லாம் எண்ணுகிறோம். ஆனால் ஷேக்ஸ்பியர் அதை பற்றி என்ன சொல்லுகிறார்? ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னதாக போவது என்பது கேவலம் என்று எண்ணாதீர்கள், தாமதமாக போவதுதான் கேவலம் என்று அவருடைய நாடக வசனத்திலே ஒரு இடத்துல வருகிறது. எவ்வளவு காலத்துக்கு முன்பாக அந்த நேர உணர்வை அவர் விதித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு 2-3 அரசியல் சட்டமன்ற அரசியல் தேர்தலுக்காக ஒரு தலைவர் மிகச்சரியான நேரத்திற்கு, சொன்ன நேரத்திற்கு கூட்டத்திற்கு வந்து விட்டார். கூட்டத்தில் இருந்தவர் ஆச்சரியமாக கேட்டார், நம்ம தலைவர் சொன்னபடி 5 மணிக்கு வந்துட்டாரேன். அவர் வேடிக்கையாக சொன்னாரா, அட போயா 12 மணி நேரம் முன்னாடி 5 மணிக்கு வர வேண்டியவர் இப்போ தான் 12 மணி நேரம் தாமதமாக வந்திருக்காரு. சரியாக திட்டமிடாத தேர்தல் சுற்றுலாக்களிலே, களங்களிலே அவ்வளவு தாமதமாக வந்த தலைவர்கள்லாம் உண்டு. 12 மணி நேரம் எத்தனையோ ஆயிரம் மக்கள் அவருக்காக காத்திருந்த காலமெல்லாம் உண்டு. நாம் இன்னொரு காட்சியையும் நாம் பார்க்கலாம் அரசியலிலே. ஒரு கட்சியிலே நீ பெரியவனா நான் பெரியவனா என்று போட்டி போடுகிற 2 அரசியல் தலைவர்கள் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொண்டால், அந்த அரசியல் தலைவர் வந்து விட்டாரா என்று இந்த அரசியல் தலைவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். இருவரும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள், ஒரே மேடையில் பேச வேண்டியவர்கள். இல்லை, அவர் இன்னும் வரவில்லை, அவர் வந்த பிறகு சொல். இதே மாதிரி அந்த தலைவரும் கேட்பார், இவர் வந்துட்டாரான். யாரோ ஒருவர் முன்னதாக வந்து அவர் பேச ஆரம்பித்து விட்டாரா, இல்லை கீழே இருக்கிற தொண்டர்கள் பேசுகிறார்கள், அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கவில்லை. அவர் பேச ஆரம்பிக்கிற பொழுது சொல் என்று அங்கே இருக்கிற ஒருவரை விட்டு ஒரு தொலைபேசியிலே பேசுவாராம். இந்த தலைவர் பேசி கொண்டிருக்கிற பொழுது இந்த போட்டி தலைவர் உள்ளே நுழைவாராம். உள்ளே நுழைந்ததும் சபை கலகலத்து ஆரவாரம் செய்து கைதட்டி பேசிக்கொண்டிருக்கிற தலைவரை பேச விடாமல் செய்யும். அப்பொழுது நான் யார் என்று உனக்கு தெரிய வேண்டும் என்று அந்த போட்டித் தலைவருக்கு இவர் காண்பிப்பார் என்று அரசியலிலே சொல்வதுண்டு. அரசியலிலே தாமதம் என்பது இரத்தத்திலே ஊறிப்போன விஷயம். ஆனால் நமக்கு அது சரிப்பட்டு வராது. நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கைக்கு எதையும் தாமதிக்காமல் செய்வது, குறித்த நேரத்துக்கு செல்வது என்பதை நாம் வழக்கமாக கொள்ள வேண்டும். அரசியல் தலைவர்களிலே, ஆட்சியிலே இருந்தவர்களிலே நெப்போலியனை நான் அவசியம் குறிப்பிட வேண்டும். நேர உணர்வை வெகு காலத்திற்கு முன்பே விதைத்தவன் நெப்போலியன். ஒரு முறை தளபதிகள் அனைவரையும் அழைத்து 1 மணிக்கு விருந்து, நீங்கள் எல்லோரும் வந்துவிடுங்கள், விருந்தை முடித்துவிட்டு நாம் அனைவரும் அடுத்த நாட்டின் மீது போர் தொடுப்பதை பற்றி பேசுவோம் என்று சொல்லுகிறார். 1:05 1:10 ஆகிறது. ஒரு சில தளபதிகள் மட்டும் வந்தார்கள். உடனே நெப்போலியன் சாப்பிட ஆரம்பித்து விட்டு 1:15 முடித்துவிட்டு 1:15 பிறகு அந்த தளபதிகள்கிட்ட சொல்கிறான், உணவு நேரம் முடிந்து விட்டது, நாம் இனிமேல் அந்த போர் தந்திரங்களை பற்றி விவாதிப்போம் என்று சொல்கிறான். தளபதிகளுக்கெல்லாம் பெரிய ஏமாற்றம். அவ்வளவு குறிப்பாக இருந்தான் நெப்போலியன் தன்னுடைய காலத்திலேயே. நம்முடைய ஆன்மீக தலைவர்களிலேயே நல்ல நேர உணர்வு கொண்டவர்கள் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள். குறித்த நேரம் என்றால் அவர்களை சொல்ல வேண்டும். அவர் ஒரு முறை ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். வெள்ளைக்காரன் தந்த கடிகாரத்தை நாம் அழுத்தமாக கட்டிக்கொள்கிறோம், ஆனால்
வெள்ளைக்காரன் சொல்லித்தந்த அந்த குறித்த நேரத்தை நாம் குறிப்பாக கடைபிடிக்கிறோமா என்ற கேள்வியை அவர் வைத்தார். அதை பின்பற்றினார். அதனாலே அவருக்கு அதை பற்றி சொல்வதற்கு தகுதி இருந்தது. அதை பற்றி பேசுவதற்கான ஒரு முழு தகுதியோடு தான் அவர் பேசினார். 1984 நான் எப்பொழுதுமே தனியாக பயணிப்பவன். ஆனால் ஒரு முறை இந்த குரூப் டூர் என்று சொல்லுகிறோமே, குழுவோடு சேர்ந்து செல்வது, அதிலே போக வேண்டும் என்று எனக்கு ஆவலாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா நிறுவனத்தினுடையோடு இணைத்து கொண்டு ஒரு 50-60 பேர் நாங்கள் கிழக்காசிய பயணம் மேற்கொண்டோம். கிழக்காசிய பயணம் என்றால் ஜப்பான் வரைக்கும். அப்படி போகிற பொழுது பல வட இந்திய குடும்பங்கள் எங்களோடு வந்தார்கள். ஓட்டலிலே தங்கியிருக்கிற அறையிலே காலையிலே அந்த ஹெலன் என்று சொல்லப்படுகிற எங்களுடைய பயண ஏற்பாட்டாளர் சொல்லுவார், காலை 7 மணிக்கெல்லாம் வந்து விடுங்கள், 7 மணிக்கு பேருந்து கிளம்பிவிடும், அதற்கு பிறகு எல்லாம் சுற்றுலா சென்று பார்ப்போம் என்று. 7:15 7:20 ஆனாலும் அந்த சில வட இந்திய குடும்பங்கள் கீழே இறங்கவே மாட்டார்கள். அவள் என்னிடத்திலே தனிப்பட்ட முறையில் வருத்தப்பட்டு சொன்னாள், ஏன் உங்களவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களுக்காக எவ்வளவு பேர் காத்திருக்கிறார்கள் பாருங்கள் என்று வருத்தமாக சொன்னார். நான் கூட அந்த குடும்பங்களிடத்திலே இருந்த அந்த குடும்பங்களுடைய தலைவர் ஒரு இடத்துல சொன்னேன், கொஞ்சம் தாமதமாக ஆகிறது என்று சொன்னேன். நாங்களெல்லாம் தயாராகி விடுகிறோம், பெண்களும் குழந்தைகளும் தயாராக மாட்டேன் என்கிறார்கள், என்ன செய்வது என்று அவர் சமாதானமே சொன்னார். இதுவரை அவர் மாறவே இல்லை. அதன் பிறகு அந்த பயண ஏற்பாட்டாளர் ஹெலன் ரொம்ப கடுமையான கோபத்திற்கு உள்ளானார். அவரே கோபப்பட்டார். அவர் ஒரு முறை சொன்னார், 7 மணிக்கு அடுத்த நாள் 7 மணிக்கு வண்டி புறப்படும், ஒருவேளை நீங்கள் 7:01 நீங்கள் கீழே இறங்கினீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய வாகனம் இருக்காது என்று சொன்னார். அலறி அடித்து கொண்டு அந்த குடும்பங்கள் வந்தன. அது மட்டுமல்ல, சில இடங்களிலே இந்த சுற்றுலா பேருந்துகளில் செல்கிற போது என்ன சொல்வார்கள், ஒரு இடத்துல இறக்கிவிட்டு நீங்கள் சுற்றி பார்த்து விட்டு வந்து விடுங்கள், சரியாக 20 நிமிடம் இந்த பேருந்து இங்கே நிற்கும், 21வது நிமிடம் கிளம்பிவிடும் என்று. அப்பொழுதும் அந்த ஹெலன் அந்த குறிப்பிட்ட குடும்பத்தை எச்சரித்தாள். நீங்கள் குறிப்பிட்ட அந்த 21வது நிமிடம் சொல்லி நீங்கள் வராவிட்டால் பேருந்து கிளம்பிவிடும், அப்புறம் நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இங்கிருந்து ஒரு டாக்ஸியை பிடித்து வரும்படியாக வரும் என்று அவள் சொன்னாள். அது ஒரு முறை நிகழ்ந்தே விட்டது. நாங்கள் எல்லாம் புறப்பட்டு போய்விட்டோம். அதற்கு பிறகு பேருந்து பிடித்து ஜப்பானிலே போக்குவரத்து செலவு என்பது மிக அதிகம். வந்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மாறினார்களா என்று பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் கிட்டத்தட்ட அந்த பயணம் முடிந்து விட்டது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நேர உணர்வு தாமதிக்காமல் வருவது என்பதை இரத்தத்திலே பிளாஸ்மாக்களாக, பிளேட்லெட்டுகளாக, சிவப்பணுக்களாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியத்திலே, அப்படிப்பட்ட அவசர யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.